இந்த ரூல்ஸ் மட்டும் இந்தியா இருந்திருந்தா பிஜேபி ஒரு ஸ்டேட்ல கூட ஜெயிச்சிருக்க முடியாது. ஆனா நம்ம தளபதி விஜய் சிஎம் கூட இருக்க முடியாது. இந்தியாவில எலெக்ஷன் ஜப்பான் தான் நடத்தியிருந்தா, ஜப்பான்ல பாத்தீங்கன்னா வெறும் 12 நாளைக்கு மட்டும் எலெக்ஷனே நடக்கும். அங்க பாத்தீங்கன்னா வீடு வீடா போய் ஓட்டு கூட கேட்க முடியாது. ஜாதி மதத்தை வச்சு ஸ்பீச் கூட கொடுக்க முடியாது. ஒருவேளை நீங்க கொடுத்தீங்கன்னா அங்கேயே டிஸ்குவாலிஃபை ஆயிருவீங்க. பார்க்க போனா இந்தியா பொலிட்டிக்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் தான் அங்க. ஜப்பான்ல டிவில கேம்பெயின் சாங் கூட போட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி அங்க பண்ண முடியாது. அண்ட் தலைவரோட கட் அவுட் போஸ்டர்ஸ் அதெல்லாம் அங்க போடவே முடியாது. அங்க பாத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் அபிஷியல் போர்ட்ஸ் இருக்கும். அங்க போய் கேண்டிடேட் அவங்க நம்பர்ல போய் போஸ்டர் வேணா ஒட்டிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஓட்டுக்கு 10,000 20,000 கொடுத்து ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க. பட் ஜப்பான்ல அந்த மாதிரி கிடையாது. ஜப்பான்ல காசு கொடுத்து ஜெயிக்கவே முடியாது. அங்க மக்களுக்கு அவன் என்ன செஞ்சிருக்கான் அதை பார்த்து தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இந்தியால இருந்திருந்தா எந்த கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டே இருந்திருக்கும். சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா பிஜேபி இருக்கு, அந்த ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா டிவிக்கு இருக்கு. இந்த மாதிரி ரூல்ஸ் இருந்திருந்தா எந்த கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டியே இருந்திருக்கும்னு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க.